ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா பச்சை மாங்காய் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாங்காய் சாதம் செய்ய போகிறேன் தானே நினைக்கிறீங்க? அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மாங்காயில் இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை 2ஆக வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால நாங்கள் பாதி மாங்காய் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஒரு மாங்காய் ஃபுல்லாக போட்டோங்கன்னா அது நிறைய வந்துடும். 2 பேருக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் இல்லையா? அதனால் கொஞ்சமாக தான், பாதி மாங்காவே எங்களுக்கு போதும். மாங்காய் வெட்டி எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதே சைஸ்லலாம் போடக்கூடாது. இது மறுபடியும் நல்லா பொடியாக நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காஞ்ச மாங்காயில் ஊறுகாய் போட்டோங்கன்னா அது ஆல்ரெடி நல்லா வெட்டி காய வச்சுருக்கிறதுனால, உப்பு போட்டு காய வச்சுருக்கிறதுனால அது உப்பு நல்லா ஊறியிருக்கும். இது பச்சை மாங்காய் அப்படின்றதுனால நல்லா பொடியாக நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா அதில் ஊறி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் தான் சொல்கிறேன். நாங்கள் மாங்காய் வெட்டினே இருக்க சொல்ல என் பையன் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொடியாக நறுக்கின மாங்காவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே எங்களது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது உங்கள் விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எது வேணுமுனாலும் எந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது அப்படின்றது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். 2த்தையும் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு போட்டுட்டோம். இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, கடுகு தீஞ்சு போச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் அது மெதுவான சூட்டில் வச்சு கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தான் போட்டிங்களா, எதுக்கு காஞ்ச மிளகா போடுறீங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால காரம் கம்மி பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிளகாத்தூளும் சேர்த்துங்கன்னா ஓரளவுக்கு காரம் ஈக்குவலாக வந்துடும் அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடேற அளவுக்கு, மாங்காய் சூடேற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பச்சை மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.